கனிமொழிக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தமிழ்நாடு ஏகப்பட்ட கடன் வாங்கின மாநிலம். இன்னைக்கு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடன் வாங்கும் மாநிலமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது உலக சாதனை. கனிமொழியினுடைய கண்டிஷன் என்ன சார்? டெல்லியில மரியாதை கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள வரவே முடியாது. உங்க சொந்த தொகுதிக்கு துணை முதல்வர் போறாரு, உங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நானும் அரசியல்ல இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் கனிமொழி கட்சியை விட்டே விலகி போலாம். பகவன்மான் அவர் குடிகாரராக இருந்தாலும் கூட காலையிலேயே கள்ளு குடிச்சிட்டு 7 மணிக்கு பாராளுமன்றத்துக்கு வந்துட்டார். அவருக்கு டைமே தெரியல. இப்படி குடிச்சிருந்தாரு சொன்னா அவர் நிற்க வைக்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது. நாங்கள் அம்மா உணவகத்தை மூடவில்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அம்மா உணவகத்துக்கு நீங்க காசு கொடுத்தா தானே அவங்க பண்ண முடியும். ஆம் ஆத்மினா பாமரனுடைய கட்சி, அதுக்கு தான் தொடப்போம் வழக்கமாக இருக்கு. கிளீன் பாலிடிக்ஸ். ஆனா இவர் பண்ணியது மொத்தமாவே ஊழல் பாலிடிக்ஸ், பொய் பாலிடிக்ஸ். தேர்தல் சமயத்துல மட்டும் ஹனுமான் சாலிசா படிப்பாரு. இஸ்லாமிய மத குருமார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். டெல்லிக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவை இப்போ பாஜகவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ திமுகவோட தேர்தல் அறிக்கை மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பாஜக டெல்லி எலெக்ஷனை ஒட்டி 2500 ரூபாவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ திமுகவை பாஜகவும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கனிமொழிக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தமிழ்நாடு ஏகப்பட்ட கடன் வாங்கின மாநிலம். இன்னைக்கு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடன் வாங்கும் மாநிலமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இது உலக சாதனை. அதாவது உலகமே வியந்து பார்க்கும் விடியல் ஆட்சி, விடியல் முதல்வர், திராவிட மாடல். ஓகே, டெல்லி அப்படி கிடையாது. 40,000 கோடி கடன் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுவே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? பாண்டிச்சேரி, டெல்லி ரெண்டுலேயுமே இது உண்டு, சட்டசபை உண்டு. ஆனால் அது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரியில் தான் வரும். ஆனால் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். மொத்த அதிகாரமும் மத்திய அரசின் கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு நிதி வேணுமோ அந்த நிதியை அவங்க கொடுத்துருவாங்க. நேற்றுக்கு நிதின் கட்கரி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெடுஞ்சாலை திட்டங்கள் டெல்லிக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. அதை இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் 2027க்குள்ளே 1,00,000 கோடி ரூபாயாக நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்? அது கேபிட்டல் ரீஜன் அப்படிங்கிறதுனால ஒரு நாட்டினுடைய தலைநகரம். அங்கே நிறையா வெளிநாட்டு பிரமுகர்கள்லாம் வருவாங்க. அதை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஏழ்மையை வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்து சத்யஜித்ரே பிக்சர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சத்யஜித்ரேங்கிறது ஒரு மிகப்பெரிய, நம்ம கே பாலச்சந்தர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு புகழ்பெற்ற உலகமே பாராட்டிய ஒரு டைரக்டர், ஃபிலிம் டைரக்டர். அவர் மேலே ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமோ? இந்தியாவினுடைய ஏழ்மையை படம் பிடித்து திரைப்படமாக்கி அதை விற்று சம்பாதித்தவர் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய ஏழ்மையை அவர் படம் பிடிச்சு உலகத்துக்கு விற்றாரு. அதுதான் அவருக்கு ஆஸ்கார் அவார்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைநகரம் டெல்லியில் ஏழ்மையே இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறது தப்பா? நீங்கள் அதுவும் யார் சொல்கிறது? நீங்கள் அடானியோட கூட்டு சேர்ந்துக்குவேன்னு சொன்னா நான் சிரிப்பேன். நான் அம்பானியோட கூட்டு சேர்ந்துக்குவேன்னு சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து சிரிப்பீங்க. ஆனால் இதே இது ஒரு அடானி அம்பானியோட நான் கூட்டு சேர்ந்துக்குவேன்னு சொன்னா நம்ம சிரிப்போமா? ஒரு கோட்டக் மஹிந்திராவோ இல்லைனா வேறு யாரோ அந்த மாதிரி அந்த லெவலில் பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னா நம்ம நம்பவும் மாட்டோமா? அதுதான் டிஃப்ரென்ஸு. டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் டிஃப்ரென்ஸு இதுதான். டிஎம்கேவோ இல்லைன்னா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அந்த காங்கிரஸ் கட்சியோ சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படி மக்கள் நம்பியிருந்தாங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் வாக்குகள் வேற மாதிரி போயிருக்கும் சார். இதெல்லாம் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது. இதை கர்நாடகாவில் சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் சொன்னாங்க, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கட், ஒரிசா எல்லா இடத்துலையும் அவங்க சொல்லிருக்கிறாங்க. இப்போ அதையே டெல்லியிலையும் சொல்ல போகிறாங்க. பாருங்கள், அதாவது 80 கோடி மக்களுக்கு மத்திய அரசு இலவச உணவுப் பொருட்கள் கொடுக்கறது. 2020 ஆரம்பிச்சது, 2025 ஆச்சு, 5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 34,000 கோடி ரூபா
இதுக்கு மட்டுமே செலவாகுது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஏழ்மை நிலையிலேருந்து மக்களை வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க, இது வந்து பொருளாதாரம் தான், ரொம்ப சிம்பிள் பொருளாதாரம். பெருவாரியான மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மொத்த வருமானத்தில் பெரும் பகுதி உணவுப் பொருட்களுக்காகவே செலவாகுது. ஸோ உங்களுக்கு நான் உணவுப் பொருட்களை ஃப்ரீயாக கொடுத்துட்றேன்ப்பா, உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக்கிங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அப்படி தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சுது. கொரோனா பீரியடில் மக்களுக்கு ஆதாயம் இல்லைங்கிறதுனால ஆரம்பித்ததை இப்படி தொடர்ந்தாங்க. ஏன் தொடர்ந்தாங்க? அவங்களுடைய ஒரு ஆலோசனை குழுவில் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஒரு திட்டம், அன்னதான திட்டம், அதாவது ரேஷன் மூலமாக 5 கிலோ அரிசி, இந்த திட்டம் வந்து பல்வேறு மக்களுக்கு கையில் உபரி வருவாயை நிற்க வைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால அவங்க பண்ணுறாங்க. இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதன் காரணமாக 25 கோடி மக்கள் ஏழ்மை கோட்டிலிருந்து மேலே வந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கி அவங்கள அதே நிலைமையில வச்சுட்டு இருப்பீங்களா நீங்கள்? அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும். அதனால தான் அந்த திட்டம் வருது. அவங்க வந்து உங்களை மாதிரி ஃப்ரீ பஸ்ஸு, அதாவது போகிற பஸ்ஸு இடிஞ்சு விழுது, படிக்கட்டு இடிஞ்சு விழுது, மேல் கூரை பறந்து போகுது, முன்னால் கிளாஸு, டிரைவருக்கு முன்னால் கிளாஸே இல்லை, அதெல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன்லையா டெல்லி இருக்குது? அந்த மாதிரி கண்டிஷனில் ஏதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலத்தில் நிலைமை இருக்கிறதா நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்கும்போது அவங்க மக்கள் அதை தான் நம்புவாங்க. ஆம் ஆத்மி கட்சி சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய இதுக்கு முன்னால் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அவை எல்லாமே ஃப்ளாப்பு, டோட்டல் ஃப்ளாப் ஷோ. அப்போ இவ்வளோ பணத்தை நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. எப்படி இங்கே நம்ம கேட்குறோம், 3,10,000 கோடிக்கு இங்கே வந்து பட்ஜெட் போடுறீங்க, இன்னொரு 85,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்க. தமிழக அரசு 4 லட்சம் கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு மத்திய அரசு 4,000 கோடி ரூபா கொடுக்கல வெள்ள நிவாரணத்திற்கு, அதுக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுக்கல அப்படின்னு மத்திய அரசு வஞ்சிக்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. மத்திய அரசு நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி. அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொஹல்லா கிளினிக் வேலை பண்ணல, நீங்கள் சொன்ன கல்விக்கூடங்கள் வேலை பண்ணல, நீங்கள் சொன்ன மருத்துவமனைகள் வேலை பண்ணல, இந்த குப்பை கூடங்கள் சேர்ந்து கிடக்கு, கங்கையை வந்து யமுனாவை நாங்கள் வந்து அப்படியே பிரமாதமாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. சுற்றுச்சூழல் மாசு போகலை. உங்களுடைய ஆட்சி தான் பஞ்சாபில் இருக்குது. பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள் அந்த பயிர் கழிவுகளெல்லாம் எரிக்கிறாங்க. உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோலாம் இருக்கும்போது மக்கள் யோசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி, நான் சொன்னேன்னா அதுக்கு வேல்யூ இருக்குப்பா, நீ சொன்னால் வேல்யூ இல்லை. ஏன்னா நான் அதை முதல்ல நடத்தி காமிச்சிருக்கேன். அதைத்தான் மோடி சொல்கிறாரு. ஓகே, எல்லாமே ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறதுனால தான். அதனால் எனக்கு என்னமோ கனிமொழிக்கு வந்து டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியல. அப்படிதான் இல்லை, பார்லிமெண்ட் அடிக்கடி போகிறாங்க, அங்கே டெல்லி மக்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துருப்பாங்கல்ல. கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. என்னமோ அவங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, கனிமொழியினுடைய ப்ராப்ளம் வந்து இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் ரிலவன்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன் அவங்க சும்மா இந்த மாதிரி லூஸ் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க தெரியுமா? லூஸ் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சீமானை பற்றி லூஸ் கமெண்ட் போட்டாங்க, அண்ணாமலை பற்றி லூஸ் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது டெல்லி பிஜேபி பற்றி லூஸ் கமெண்ட் போடுறாங்க. டெல்லி பிஜேபியில் தலைவர்களே கிடையாது சார். இப்போ தான் ஒரு 20 வருஷ கேப்புக்கு அப்புறமா அந்த சாஹிப் சிங் வர்மாவுடைய பையன், சுஷ்மா ஸ்வராஜோடைய பொண்ணு மேலே வராங்க. நூபுர் சர்மாவை நிற்க வைப்போம் சொன்னாங்க. இன்னும் 2 சீட்டு பாக்கி இருக்குது, அதை கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸ்மிருதி இரானியை நிற்க வைப்போம் சொன்னாங்க. அந்த 2 சீட்டில் 1 சீட்டு ஸ்மிருதி இரானியை நிற்க வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. யாருமே இல்லை, அதாவது மிகப்பெரிய தலைவர்களே கிடையாது. அப்படிங்கும்போது தைரியமாக அவங்க வந்து களத்தில் இறங்குறாங்க. கனிமொழியினுடைய கண்டிஷன் என்ன சார்? டெல்லியில் மரியாதை கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாது. உங்கள் சொந்த தொகுதிக்கு துணை முதல்வர் போகிறாரு, உங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. துணை முதல்வர் வேறு யாரும் இல்லை, அண்ணன் பையன் தான், நான் அத்தை. எனக்கே இவ்வளோ மரியாதை தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன வச்சுட்டீங்க? ஆப்பு. எப்படி ஆப்பு வச்சுருக்கீங்க? சில எம்பிஸு உதயநிதி ஆதரவாளர்கள், ஒரு சில எம்பிஸு ஸ்டாலின் ஆதரவாளர்கள், ஒரு சில எம்பிஸு கருணாநிதியின் மேலே இருக்கிற அபிமானத்தினால அவங்களோட வேலை பண்ணினதுனால இன்றைக்கும் கட்சியில் இருக்கிறவங்க. இவங்க யாருமே கனிமொழியை மதிக்கிறது கிடையாது. கனிமொழி இஸ் டோட்டலி ஐசோலேட்டட் இன் பார்லிமெண்ட். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நானும் அரசியலில் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் கனிமொழி வந்து
கட்சியை விட்டே விலகி போகலாம். ஏன்னா அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குது தெரியுமா, அந்த மெட்ரோவில் அந்த அல்ஸ்தோம் கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்து 200 கோடி ரூபா அவங்க அம்மா பேரில் வந்துச்சு, எல்லாம் அதெல்லாம் இருக்குது இல்லையா. அது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் 3 கூட இருக்குது, 2G கூட இருக்குது. இந்த கேஸில் இதெல்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் கூட க்ளோஸாக இருக்க அவசியம் கிடையாது. அவங்களுக்கே டைரக்ட்லி அமித்ஷா கூடயும் மோடி கூடயும் டைரக்ட் கனெக்ஷனே இருக்குது. பாஜகவில் பல்வேறு எம்பிஸ் கூட லீடர்ஸ் கூட அவங்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களே காப்பாற்றிக்க முடியும், இந்த மாதிரி வழக்குகள்லேருந்து காப்பாற்றிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நத்திங் பட்டு நம்மளும் ஒரு பேப்பரில் ஒரு நாளைக்கு வரணும், டிவியில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் இந்த மாதிரி லூஸ் கமெண்ட் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இலவசங்களே நான் கொடுக்கும் போது என்னை வந்து 100க்கும் மேற்பட்ட தடவை பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஜேபி நட்டா டெல்லி எலெக்ஷன் குறித்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க நிறைய இலவசங்கள் இருக்குது. ஆனால் இந்த இலவசங்கள் அறிவிப்பு வந்து பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சு அறிவித்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொன்னவர் தான் பிரதமர் மோடி. இப்போ வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், அது சொன்னது வந்து தவறுன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னும். ஆமாம் சார், அவரை இவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. பாஜக பாருங்கள், கடைசி வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை கேண்டிடேட்ஸ் எல்லாம். யாவன் எங்கெங்கே நிற்கிறாங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு கடைசியில் இவங்களுடைய கேண்டிடேட்ஸை நிறுத்துறாங்க. அதுலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆப்பு. ரெண்டாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, வாக்குறுதி பட்டியல், அதுலேயும் அவங்களுக்கு ஆப்பு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மேட்டரும் ஒரு தனிப்பட்ட நபர் டிசைட் பண்ண முடியாது சார். இதெல்லாமே மொத்தமாக ஒரு குழு இருக்கும், பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்கும், இல்லைனா எலெக்ஷன் கமிட்டி இருக்கும், கேம்பெயின் கமிட்டி இருக்கும். ஏதானும் ஒரு கமிட்டியில் எல்லாம் கலந்து ஆலோசித்து 2-3 மட்டங்கள் இருக்கும். இந்த மட்டத்தில் எடுக்கிற முடிவை அடுத்த மட்டத்தில் போயிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் எடுக்கிற முடிவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் கடைசியில் மோடி, அமித்ஷா, நட்டா அவங்க 3 பேருடைய அனுமதியோ ஒத்துழைப்போ அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் யாரும் அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஜேபி நட்டா அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டார். இவர் வந்து ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் கொடுக்கணும். பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் கொடுத்தோம்னா வாக்காளர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். பாஜகவும் அங்கே ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஆம் ஆத்மியும் ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க, இடையில காங்கிரஸும் இருக்குது. இப்போ இந்த வெற்றியை தீர்மானிக்க பொறுத்து வந்து மேனிஃபெஸ்டோவா இல்லை ரோட் ஷோவா? பகவந்த் மான் வந்து ஒரு சில, அதாவது அவர் வந்து என்னதான் அவர் வந்து குடிகாரராக இருந்தாலும் கூட கல் குடிச்சிட்டு தான், அதாவது காலையிலே கல் குடிச்சிட்டு 7 மணிக்கு பாராளுமன்றத்துக்கு வந்துட்டார். அவருக்கு டைமே தெரியல. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவர் எம்பியாக இருக்கும்போது பாராளுமன்றத்துக்கு வந்தார், கல் குடிச்சிட்டு வந்தார். எப்படி குடிச்சிருந்தாரு சொன்னோன்னா அவர் நிற்க வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தார். அவர் மேலே ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள்லாம் அவர் கரெக்டாக பண்ணிட்டுறாரு. இப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து ட்ரோனில் வந்து இது சப்ளை பண்ணுறாங்க போதைப்பொருள். அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கோ, தடுப்பு நடவடிக்கைகள், அது எல்லாத்துக்கும் அவர் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இது நல்ல விஷயம். ரெண்டாவது முக்கியமாக நான் பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 44,000 கிலோமீட்டர் கால்வாய்கள் இருக்கின்றன. அந்த கால்வாயில் வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணி வரா மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. நம்ம அரசுகள் மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. அந்த அரசு தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் வந்து வாடி போகும்போது முதல்வருடைய மகன் அவங்கெல்லாம் வந்து கொடைக்கானல் போனாங்க தெரியுமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, விசேஷ விமானத்தில் பறந்து சென்றார்கள். அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி ஓரளவுக்கு ரெஸ்பெக்டபுளாக இருக்குது பஞ்சாபில்னு சொன்னால் அதுக்கு வந்து பகவந்த் சிங் மான் தான் காரணம். ஆனால் அவருக்கு கட்சிக்குள்ளே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுவும் டெல்லிக்குள்ளே மிகப்பெரிய கேள்விக்குறி. அது போட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ நீங்கள் பாருங்கள், பல்வேறு திட்டங்கள். 2,500 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறோன்ட்டாங்க. அதாவது 2,100 ரூபா இவர் சொன்னோடனே இவங்க 2,200 ரூபா கூட சொல்லியிருக்கலாம். அவன் தான் 2,500 ரூபா சொல்கிறாங்க, ஒரேடியாக அடித்து முடிச்சாச்சு. கர்ப்பிணி பெண்களுக்கு 21,000 ரூபா பண வசதி. அது கூடவே உங்களுக்கு வந்து சத்து பொருட்கள், ஒரு 6 பேக்கெட் சத்து பொருட்கள். அதுக்கப்புறமா முதியோர் பென்ஷன் 2,500 ரூபா, 3,000 ரூபா முதியோர் பென்ஷன். அட்டல் கேன்டீன் அப்படின்ட்டு ஒரு அருமையான திட்டம். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு இது சொன்ன உடனே அது ஞாபகம் வந்தது. தமிழ்நாட்டில் அம்மா உணவு தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அம்மா உணவும் ஒரு அருமையான திட்டம், ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம். ஃபஸ்ட்டு கிளாஸ். அதாவது 5 ரூபா 10 ரூபா கையில் வச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வருவாங்க.
நான் பார்த்துருக்கேன். மடிப்பாக்கம் கார்த்திகேயபுரம் லேக்குக்கு தொட்டா மாதிரி அங்கே ஒரு உணவகம் இருக்குது. அந்த உணவகத்துக்கு உள்ளேயும் போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் உள்ளே போய் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது, பார்த்துட்டு வந்திருக்கேன். வெளியில் வந்தவங்கள எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கொரோனா பீரியடில் ரொம்ப நல்லா அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வருமானம் இல்லாத போது அங்கே வந்து ஃப்ரீயாகவே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அருமையான ஒரு திட்டத்தை இவங்க வந்த உடனே எப்படி நாசம் பண்ணிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அம்மா உணவகத்தை மூடவில்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர, அம்மா உணவகத்துக்கு நீங்கள் காசு கொடுத்தா தானே அவங்க பண்ண முடியும். பட்ஜெட்டில் அலோகேஷன் கொடுக்குறாங்க, அது எங்கே போகிறது அப்படின்னே தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி அவுட்லெட்ஸ், அம்மா உணவக உணவகங்கள் எல்லாமே மூடப்பட்டு விட்டன அப்படிங்கிறது உண்மை. டெல்லியில் ஏன் அது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே பீகார் உத்தரப்பிரதேஷ்லேருந்து மைக்ரேட் ஆன தொழிலாளர்கள், அதாவது லேபர் கிளாஸு, அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிற இடங்களில் அவங்களும் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஏழ்மை நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் வந்து இந்தியாவில் இன்னும் ஏழ்மை இருக்கிறதுங்கிறது மேலேருந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அட்டல் கேன்டீன் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு 5000 ரூபாய் மருத்துவ உதவி, ரெண்டாவது குழந்தைக்கு 3000 ரூபாய் பேறுகால பிரசவகால உதவி அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே வந்து மொத்தமாக இந்த இதை கேப்சர் பண்ண போகுது. ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு வந்து வாக்குகளை பெற்றுத்தருமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னா முடியாது. ஏன்னா 20 வருஷம் ஆச்சு சார், 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாஹிப் சிங் வர்மா, மதன்லால் குரானாக்கு அப்புறமா கட்சியே கிடையாது அங்கே. 10-11 வருஷம் இவர் கேஜ்ரிவால், 15 வருஷம் ஷீலா தீட்சித், காங்கிரஸ். இப்போ 27 வருஷம் ஆச்சு. இப்போ திருப்பி இவங்களை பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதில் இருக்காங்க. இப்போது கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அந்த காலத்தில் டால் லீடர்ஸ் இருந்தாங்க, பாஜகவில் டால் லீடர்ஸ் இன்றைக்கி கிடையாது. ஆனால் மனோஜ் திவாரி இருக்கார். ஆனால் மனோஜ் திவாரிக்கு வந்து அவ்வளோ பயங்கரமான ரீச் கிடையாது. அதாவது மக்கள் செல்வாக்குங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. பாசுரி ஸ்வராஜ் வந்து சுஷ்மா ஸ்வராஜுடைய பொண்ணு, ஆனால் அவங்க புதுசு, இப்போ தான் வந்து எம்பியாக இருக்கிறாங்க. ஸ்மிருதி இரானி ரொம்ப பவர்ஃபுல் லேடி, நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா ராகுல் காந்திக்கே தண்ணி காமிச்சவங்க தான் அவங்க. ராகுல் காந்தியை ஒரு முறை தோக்கடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள நிற்க வைக்கலாம். அவங்கள வந்து ஒரு லோக்கல், ஆனால் அவங்கள வந்து லோக்கல் தலைவராகவும் போட முடியாது. ஏன்னா மற்ற லோக்கல் தலைவர்களுக்கு அது ஒரு மாதிரி பொறாமையாக மாறி போயிடும். அதனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அதனால் பெரிய அளவில் பாஜகவுக்கு பலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த பக்கம் எப்படி இருக்குது, அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி அது வந்து ஒரு ஊழல் கட்சி. என்ன இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை வச்சு தான் அண்ணா ஹசாரையெல்லாம் கூட்டின்னு வந்து தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி மேலே அவ்வளவு அவதூறுகள் சொன்னாங்க. இவ்வளவுக்கும் ஷீலா தீட்சித்தினுடைய அந்த காலம் நல்ல காலமாக தான் இருந்தது, நல்ல ஆட்சி தான் அவங்க கொடுத்தது. அவங்க மேலே எந்த கரையும் படவில்லை, படியவில்லை. அதான் இந்த தேர்தலில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்சி வருமா வராதா சார்? கண்ணாப்பினானே ஆன்டி இன்கம்பன்சி வரும் அப்படின்றாங்க. கண்ணாப்பின் ஏக்கச்சக்கமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இவர் என்ன அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாவது அதிமுக வருமா, இல்லை காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு போகுமா? அதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். காங்கிரஸுக்கெல்லாம் இன்னும் 150 வருஷத்துக்கு ஆட்சிக்கே வராது சார். டெல்லியில் வரவே வராது சார். இவர் என்ன பண்ணார், சீஷ்மஹல், அதாவது ஒரு பழைய பங்களாவை, கவர்மெண்ட் பங்களாவை புதுப்பிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 140 கோடி ரூபா செலவு பண்ணார். ஒரு ஆம் ஆத்மின்னா என்ன மீனிங் தெரியுமா? பாமரன் அப்படின்னு அர்த்தம். ஆம் ஆத்மின்னா ஹிந்தியில் பாமரன் அப்படின்னு அர்த்தம். பாமரனுடைய கட்சி, அதுக்கு தான் துளப்பம் விளக்கமாறு வச்சுருக்கிறார் அவர். எல்லாத்தையும் பெருக்குவேன், அதாவது கெட்டலையெல்லாம் பெருக்கி தள்ளிடுவேன் அப்படின்ட்டு, கூட்டி தள்ளிடுவேன் அப்படின்ட்டு க்ளீன் பாலிட்டிக்ஸு. ஆனால் இவர் பண்ணியது மொத்தமாகவே ஊழல் பாலிட்டிக்ஸு, பொய் பாலிட்டிக்ஸு. தேர்தல் சமயத்தில் மட்டும் ஹனுமான் சாலிசா படிப்பார். தேர்தல் சமயத்தில் மட்டும், அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயும் கூட வந்த உடனே 10 வருஷமாகவே அவங்க வந்து இந்த இஸ்லாமிய மத குருமார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து மதகுருமார்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு? அவங்கக்கிட்ட வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வக்ஃபு போர்டினுடைய வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சொத்துக்கள்லேருந்து அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆல் இண்டியாவில். அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் 15,000 ரூபா அவங்களுக்கு மாதம் கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது?
என்ன அவசியம் இருக்குது? அவங்களுக்கு சுடுகாடுக்கு வந்து மதில் கட்டுறதுக்கு பணம் இல்லையா அவங்கக்கிட்ட? இதெல்லாம் தேவையில்லாத சமாச்சாரம். இப்போது நம்மளுடைய புகழ் மங்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆஹா, சீக்கிய மத குருமார்களுக்கும் நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம், ஹிந்து மத குருமார்களுக்கும் பணம் கொடுக்க போகிறோம். அங்கே ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது, சுவாமிநாராயணன் கோவில் இருக்குது, அங்கெல்லாம் இருக்கிற குருமார்களுக்கு கூட இவர் பணம் கொடுத்துருவாராம் இன்னுமே. அதே மாதிரி திடீர்னு ஹனுமான் சாலிசா படிக்கிறது, அதுக்கப்புறமா வேறு எதுவும் துர்கா சப்தசதி உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கதை பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து. இன்னொன்று முக்கியமாக அவருடைய மெயின் ட்ராபேக் என்ன, அவர் இப்போ கட்சி பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லா போஸ்டர்ஸ்லேயும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முகம் இருப்பதில்லை. ஆனால் இவர் பேசும்போது மட்டும் தன்னைத்தானே அரவிந்த் கெஜ்ரிவால் என்னுடையது, என்னுடைய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாது, சிஎம்ஓக்கு போக முடியாது, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக முடியாது, கோப்புகளில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அங்கே சீஃப் மினிஸ்டரை யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் எப்படி போஸ்டர் விட்டுருக்காரு தெரியுமா? போஸ்டரில் 2 முகம், ஒரு முகம் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த முகத்தில் கேள்விக்குறி போட்டிருக்காங்க, பாஜகவுக்கு யார் அப்படின்ட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு யார் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி பற்றி சொன்னீங்க, காங்கிரஸ் கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 4% தான் வாக்குகள். அப்பப்பா அப்படின்னாலும் கூட அது வந்து 8% போகும். ஒரு மாதம் முன்னால் நான் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில இடங்களில் எங்களுடைய ப்ரைவேட் குரூப்பில் பேசும்போது, காங்கிரஸ் கட்சிக்கு 10% வாக்குகள் இந்த முறை வந்தால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொன்னேன். அது நடந்து 20 நாளுக்கு அப்புறமா டைம்ஸ் நவ் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஊடகத்தில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் நவிகா குமாரோடைய தலைமையில் அவங்க அந்த விவாதத்தில் நம்ம ஜேவிசி ஸ்ரீராமும் கலந்துக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு 4.5%லேருந்து 7.5% வரைக்கும் போனாலே, அதாவது 3% வாக்குகள் அதிகமானாலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சான்ஸு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்ன பண்ணணும் தெரியுமோ, காங்கிரஸ் கட்சிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கணும், வேண்டுதல் வச்சுக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 8% வாக்குகள் வரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு வாக்குகள் வரும், இவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த மேனிஃபெஸ்டோ, இலவசங்கள் இதெல்லாம் வந்து எந்த ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ணுமே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறு. இன்னைக்கு அங்கே அட்வான்டேஜ் பாஜக. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.